இங்க ஒரு ஆள் வந்துட்டு ஆண்டனாவை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில வந்து சரி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப தெரியாதமா அவரும் கீழே விழுந்து தொங்கிட்டு இருப்பாரு. அவர் எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. எல்லாரும் ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது தான் ஒரு ரெட் கலர் நாய் வந்துட்டு அவரை காப்பாத்திரும். அந்த நாய் வந்துட்டு நல்லா பெருசா இருக்கும். இந்த நாயை இந்த பொண்ணு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கா. இந்த நாய் வந்துட்டு அவரை காப்பாத்துனதுனால எல்லாருக்குமே இந்த நாயை ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த நாய் நார்மல் சைஸை விட ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இந்த வீடியோவா எடுத்து யூடியூப் ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த நாயை பத்தின நியூஸ் வந்துட்டு டிவில எல்லாம் வரும். அப்பதான் ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரு. அவர் வந்துட்டு இந்த நாய் இவ்வளவு பெருசா இருக்கு, இது ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு நான் அந்த நாயை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டா. நான் எக்ஸ்ட்ரா காசு தர உனக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அப்பா ஒத்துப்பாரு. ஆனா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டா. கடைசியில இந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த நாயை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு இவங்களாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. போலீஸும் வந்துட்டு இந்த நாய் இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால மக்களுக்குலாம் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க தான். பட் படத்தோட லாஸ்ட்ல ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த நாய் ரொம்ப நல்ல நாய் தான், யாருக்கும் எந்த ஆபத்தும் பண்ணாது அப்படின்றத புரிய வச்சுட்டு இந்த பொண்ணுக்கிட்டே அந்த நாயை கொடுத்துருவாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இந்தியன் மூவிஸ் அண்ட் சீரிஸ் பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட புது சேனலான கீஸ் கிராக்ஸ் செக் பண்ணி பாருங்க. அரமார்க் கிட்ட நான் சேனல் டேக் பண்ணி வச்சிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க.